இன்னைக்கு 9th ஒன்றில் வந்து நான் ஒரு 2 விஷயங்கள் எடுத்துக்கிறேன். முதல் விஷயம் வந்து அந்த 10% சேவிங், நம்மளுடைய ஒவ்வொரு ஏர்னிங்லையும் வந்து 10% சேவிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டு, அது வந்து 10% நாம சேஃப்டி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அதையும் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து லாஸ்ட் வீக் வந்து நடந்த ஒரு விஷயம். போன வருஷம் அதுல் வந்து ஒரு காம்படிஷன் போயிருந்தேன். அப்படி அதுல வந்து ஒரு ஆறுதல் பரிசு தான் கிடைச்சது. அதே வந்து இந்த வருஷம் ஒரு அந்த காம்படிஷன் போகும்போது இதுல ஏதாச்சும் ஒரு பரிசு நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவனுடைய மனசுல ஓடிட்டே இருந்தது. அதான் சிந்தனையாகவும் இருந்தது. ஆனா வந்து அதுல வந்து அந்த காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸே வாங்க முடிஞ்சுது. அது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம 9th ஒன்று கேட்டிருக்கோம். சார் எப்பவுமே சொல்லுவாரு அந்த ஒரு 7 விதமான இன்கம் ரெடி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆல்ரெடி இப்போ ஒரு 4 விதமான சின்ன சின்ன இன்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது 5ஆவதா ஒரு சின்ன இன்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு டிராவல் போயிட்டு இருக்கிறதுனால அதிகமா ஷேர் பண்ண முடியல. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம சர்வீஸ் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். அந்த குவாலிட்டியா நம்ம பண்ணக்கூடிய விஷயம், அதே மாதிரி நிறைய சர்வீஸ் கொடுக்குற விஷயம், நம்ம நிறைய பேருக்கு எவ்வளவு பேருக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்குறோமோ நம்ம அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுன்ற அர்த்தம். அது நம்மகிட்ட பணம் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து உயர்த்தப்படணும். நம்ம தகுதி எந்த அளவுக்கு உயர்த்திக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து பணம் தேடி வரும். நம்ம வந்து பணத்தை தேடி பட வேண்டாம், நம்மளை வந்து பணம் அதான் தானா தேடி வரும். அந்த விஷயம். அது மாதிரி 10% சேவிங்ஸ் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா. வந்து 9th ஒன்று எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்ப இருந்து கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கேன். அது மூலமா இப்போ லாஸ்ட் டைம் வந்து மாஸ்டர் சொல்லியிருந்தாரு, அதில் வந்து இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னாப்புல. அதாவது 10% சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2-3 மாதம் இன்னும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டையும் சேர்த்து பேங்க்ல லோன்ல எந்த இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேங்க்ல நீங்கள் கிளியர் பண்ணுங்கனாப்புல. அது மாதிரி கிளியர் பண்ணிட்டேன் நான். அந்த விஷயம். அதே மாதிரி எம்எம்ஜி மூலியமா சேவிங்ஸு, அதே மாதிரி அந்த சீட்டு இது பண்ணுவாங்க அதில் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கிறேன். அது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். சொல்றது மட்டும் இல்லாமல் நம்ம செயல்ல இருக்கணும். வெறும் வாயில சொல்றது மட்டும் இல்லாமல் கேட்ட விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயம்தான். நானும் அதே மாதிரி தான் கேட்டேன். நான் வந்து ஆடியோவில் மாஸ்டர் சொன்ன விஷயத்த கேட்டுட்டு உடனே இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணா கிடையாது. கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரிய பெரிய கம்பெனியில் 10% பிடிச்சி வச்சிருப்பாங்க. இது எதுக்குடா பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு நினைப்போம். நம்ம அந்த கம்பெனி விட்டு வெளியில போகும்போது அந்த பணத்தை கொடுப்பாங்க 10%. அப்போ அந்த கார்பரேட் பெரிய பெரிய ஓனர்லாம் அவங்க அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை பண்றது இல்லை. அந்த விஷயம் தான் அதை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்ம 100 ரூபா கிடைச்சாலும் 10 ரூபா சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஆளா இருக்கும். அந்த விஷயம் தான் பார்க்குறேன். இப்போ நிறைய சர்வீஸ் கொடுக்கணும். நம்ம சும்மா பணம் கிடைக்குது, பணம் வேணும், நம்ம நிறைய பேருக்கு சக்சஸை கொடுக்கணும். நம்ம கீழே எத்தனை பேர் வராங்க, நம்மளை தேடி எத்தனை பேர் வராங்களோ அவங்களுக்கு எவ்வளவு நம்ம சக்சஸ் கொடுக்குறோமோ நம்ம பணம் தானா வரும். நம்ம சக்சஸை நோக்கி ஓடக்கூடாது, மற்றவங்க சக்சஸை நோக்கி ஓடணும் அப்படின்ற விஷயம். எனக்கு நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு ரெகுலராகவே வந்து எந்த விஷயமும் எல்லாம் ஹாப்பியா இருக்கிறேன். எந்த மன அழுத்தம் எதுவுமே கிடையாது. பீஸ்ஃபுல்லா போகுது. ரெகுலரா என்னுடைய ப்ராசஸ் என்ன ஒரு விஷயத்த பண்ணாலும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். அந்த விஷயத்த பாக்குறேன். தேங்க்யூ.